கொள்வதற்காக வர்றாரு. இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சிருது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க வந்து பெரும் படையோடு வர்றாங்க. இந்த ராஜா தன்னை சுற்றி இருந்த வீரர்கிட்டையெல்லாம் எழுப்பி, இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கன்னா போய் ஒவ்வொரு மரத்துக்கிட்ட ஒளிஞ்சிக்கிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த ராஜா அங்கிருந்த ஒரு சின்ன வயலினை எடுத்து தன்னோட கையில் வச்சு வாசிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இப்போ எதிரி நாட்டு படையும் அந்த ராஜாவும் வர்றாங்க. இவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற தோரணையை பார்த்தோன்னையே அந்த ராஜாவுக்கு ஒரு அதிர்ச்சி. ஏன்னா இந்த ராஜா எப்பவுமே ஒரு தந்திரமான ராஜாங்கத்தை நடத்திட்டு இருக்கிற ஒரு ராஜா. இவர் எப்பவுமே ஒரு தந்திரத்தை செய்வார். இத்தனை பேர் நம்ம வந்திருக்கிறோம், அப்படி இருந்தும் இவர் தனிமையாக உட்கார்ந்துட்டு கூலாக வயலின் வாசிக்கிறாரு அப்படின்னா இவர் எங்கேயோ சுற்றி ஆட்கள் நிறுத்தியிருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு பயந்து வந்தவங்க திரும்பி போயிட்டாங்க. ஸோ எந்த ஒரு இடத்தையுமே சமாளிக்கக்கூடிய புக்தி நம்மளுக்கு